இன்னா 40. ஆசிரியர் கபிலர். காலம் 4ஆம் நூற்றாண்டு. சமயம் சைவர். பாடல்கள் 40 இன்னிசை வெண்பாக்கள். கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 41 வெண்பாக்கள் உள்ளன. ஒவ்வொரு பாடலிலும் இன்னா என்னும் சொல் இடம்பெற்றுள்ளது. கடவுள் வாழ்த்தில் சிவன், திருமால், முருகன், பலராமன் ஆகியோரை குறித்துள்ளார். துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல். மொத்தம் 164 இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன. மேற்கோள்: தீமையுடையாரை அருகில் இருத்தல் இன்னா, குழவிகள் உற்ற பிணி இன்னா, இன்னா பொருள் இல்லார் வன்மை புரிவு, இன்னா ஈன்றாளை ஓம்பாவிடல், திருவுடையாரை செறல் இன்னா. இவையே இந்நூலிலிருந்து பெறப்படும் சில மேற்கோள்களாகும். இனியவை 40. ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். பெற்றோர் மதுரை தமிழாசிரியர். ஊர் மதுரை. காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. பாடல்கள் 40 பாடல்கள். சிறப்பு பெயர் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார். இந்நூலில் ஒவ்வொரு பாடலும் 3 அல்லது 4 நற்கருத்துக்களை இனிமையாக கூறுகிறது. 124 இனிய செயல்கள் கூறப்பட்டுள்ளது. கடவுள் வாழ்த்தில் சிவன், திருமால், பிரம்மா மூவரும் வணங்கப்படுகின்றனர். கண் மூன்றுடையான் தாள் சேர்தல் கடிதினிதே, குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே, களரும் அவையஞ்சான் கல்வி இனிதே, மயரிகள் அல்லராய் மாண்புடையார் சேரும் திருவுன் தீர்வின்றேல் இனிது. சலவரை சாரா விடுதல் இனிதே, புலவர்த்தம் வாழ்மொழி போற்றல் இனிதே, மலர்த்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. பொருள்: குழவி குழந்தை, சலவர் வஞ்சகர், மயரி மயக்கம், களரும் பேசும், மண்ணுயிர் நிலை பெற்ற உயிர். மேற்கோள்: பிச்சை புக்காயினும் கற்றல் மிகவினிதே, மானமழிந்த பின் வாழாமை முன்னினிதே, வருவாய் அறிந்து வழங்கலினிதே, ஏருடையான் வேளாண்மை தானினிது போன்றவை இந்நூலிலிருந்து பெறப்படும் சில மேற்கோள்களாகும்.